பஸ்ஸில் ஃப்ரீ, வேலையில் ஃப்ரீ, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கும்போது 100 பேர்த்துக்கு கொடுத்தாங்க, ஒரு 20 பேர் வர மாட்டாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி. பெண்களுடைய ஆதரவு திமுகவுக்கு அதிகமாக நிச்சயமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். எப்போவுமே திமுக உண்டு, அது இப்போ இந்த தடவை இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். திமுக செஞ்சது வந்து எப்படி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடித்தட்டு மக்களை பற்றி நினைச்சது திமுக தான். காங்கிரஸ் இருந்தவர்களும் பலிவலம் தேசிகர், ஈசன் குரூப்பு, சிம்சன் குரூப் இப்படி தான் இருந்தது. கோடிச்சோரர்களுக்கு தானே அவங்க இருந்தாங்க. திமுக வந்து எப்படி பெருசாக வந்தாங்க தெரியுமா? சேலத்தில் வந்து கைத்தறி நெசவாளர்கள்லாம் வந்து கைத்தறி படுத்துருச்சு, வியாபாரமே இல்லை, எல்லாம் நிறைய பேர் தற்கொலை பட்டு சாகிற அளவுக்கு போனாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, தேங்கி கிடந்த கைத்தறி துணிகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு திமுக தெருவா போய் விற்று அவங்களுக்கு காசு கொடுத்தாங்க, அவங்க விற்று கொடுத்தாங்க. அப்படித்தான் அவங்க உள்ளே வந்தாங்க. இவங்க வந்த பிரதானங்களில் நம்ம கோட்டைன்னு ஒன்று இருக்குது, அது கோட்டைக்குள்ளார மந்திரி சபை மந்திரிகள்லாம் இருப்பாங்க, அவங்கள போய் பார்க்கலாங்கிறது திமுக வந்த பிரதாங்க. அடித்தட்டு மக்களுடைய கண்ணீரை வந்து தொடச்சதுன்னு எடுத்திங்கன்னா திராவிட இயக்கங்கள் தான். அதனால தான் 60-70 வருஷம் அவங்கள அசைக்க முடியாமல் அப்படியே 67 வந்தவங்க இன்றைக்கி வந்து அவங்க தான் இருக்கு. இல்லை தயிர் சாதத்தை வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கு, அது எடுபடாதா ஃப்ரிட்ஜுங்கிறது? அது கொடுக்குற பொருளை பார்த்து கொடுக்கணும், அதே அவருக்கு தெரியல. மக்களோட மக்களாக இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க இது கொடுக்குறாங்கன்னா, டிவி கொடுக்குறாங்கன்னு உடனே ஃப்ரிட்ஜு கொடுப்பாங்க. இப்போ 2 தடவை இருந்து என்னத்தை பண்ண நீ? அதெல்லாம் சொல்லி தான் 10 தடவை தோற்றுருக்கேன். இப்போ 16வது தோல்விக்கு போயிட்டுருக்கேன். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் ஐயா. தேர்தல் காலத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய திட்டங்களை சொல்லி வாக்கு கேட்குறாரு, நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. குறிப்பாக அந்த 8000 ரூபாய் கூப்பன், அந்த தேர்தல் வாக்குறுதிகள் மக்களிடையே போய் சேர்ந்துருக்கு, பெண்களுக்காக அதிக திட்டங்கள் செஞ்சுருக்கோம், அதனால் திமுகவை யாருமே அசைக்க முடியாது, நாங்கள் தான் வருவோம் மீண்டும் உறுதியானு சொல்கிறாங்களா? அது வாய்ப்பு இருக்கா சார்? சொல்ல முடியாது. இலவசங்கள் வந்து ஓரளவுக்கு அட்ராக்ஷன் கொடுத்துருக்குது. இப்போ லேப்டாப் கொடுத்துருக்காங்க, கல்லூரியில் பார்க்குற ஒவ்வொரு மாணவியும் கையில் ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு வர்றாங்க. அதில் அதை ஓப்பன் பண்ண உடனே ஸ்டாலின் படம் வருது அதில். ஸோ அதெல்லாம் வந்து நிற்கமில்ல. 30,000 ரூபா விலைங்க, அது அருமையான செட்டு கொடுத்துருக்காங்க. நான் கூட இதை ஏனோ தானன்னு கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தேன். பிரமாதமான இது, எல்லாம் இதோட இன்டர்நெட் கனெக்ஷனோடு போட்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நிற்கத்தானே செய்யும். ஒரு குடிசையில் வாழ்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு லேப்டாப் இருக்குதுன்னா சும்மா விஷயம் அது வாங்க முடியுமா அந்த பொண்ணால்? எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. பஸ்ஸில் ஃப்ரீ, வேலையில் ஃப்ரீ, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கும்போது அதில் 100 பேர்த்துக்கு கொடுத்தாங்க, ஒரு 20 பேர் வர மாட்டாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி. பெண்களுடைய ஆதரவு திமுகவுக்கு அதிகமாக நிச்சயமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். எப்போவுமே திமுக உண்டு, அது இப்போ இந்த தடவை இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். தேர்தல் அறிக்கைகள் மீது ரொம்ப நம்பிக்கை வைக்கிற அந்த 8000 ரூபாய் கூப்பன் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்களே சார்? நம்ம ஊரை பொறுத்தவரை இலவசத்துக்கால ஏன்னாங்க, நம்ம உலகத்தில் வேறு எங்கேயுமே இலவசத்துக்கு இது பண்ணுவோம். இப்போ சத்துணவு திட்டம் இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வந்தீங்கன்னா உனக்கு சாப்பாடுனாங்க. இப்போ சாப்பாட்டுக்காக வந்தவன் படித்தான். இல்லை, வறுமையில் படிக்காமல் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டு படிக்க வச்சான். சாப்பாடு கொடுத்தாங்கன்னா படிப்பு அவனுக்கு வந்துருச்சு. இல்லை, படிக்க ஆரம்பித்தோன்னு அவனுக்கு ஒரு திமிரு வருது. இல்லை, நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், நம்ம கௌரவமாக வாழணும்னு. இப்போ குடிசை மாற்று வாரியம் இருக்குதுங்க. குடிசையில் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க, கழுவுறது கிழுகிறது எல்லாம் போய் கடற்கரையில் போய் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவாங்க. வீட்டுக்குள்ளார கக்கூஸ் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஒரு கக்கூஸை கட்டி எல்லாம் பண்ணி விட்ட உடனே வீட்டை சுத்தமாக வச்சுக்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு வந்தது. வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும்னா அதுக்கான வருமானம் அவனுக்கு தேவைப்பட்டுச்சு. வருமானம் தேவைப்படுதுன்னா ஒரு தொழிலுக்கு போகணும், வேலைக்கு போகலாம். நமக்கு ஒரு அருமையான வீடு இருக்குது, அந்த வீட்டை நம்ம அழகாக வச்சுக்கணும்னு நினச்சான். ஒரு குடிசை வந்து ஒரு கட்டடமாக கட்டி கொடுத்ததில் வந்த மாற்றங்கள் அவ்வளவும். அதனால தான் நான் சுவிட்சர்லாண்ட்லேருந்து வந்து பார்த்தாங்க இதில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை அது, திமுகவுடைய அச்சீவ்மெண்ட் இல்லை. அது மாதிரி பல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. திமுக செஞ்சது வந்து எப்படி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடித்தட்டு மக்களை பற்றி நினச்சது திமுக தான். காங்கிரஸ் இருந்தவர்களும் பலிவலம் தேசிகர், ஈசன் குரூப்பு, சிம்சன் குரூப் இப்படி தான் இருந்தது அவங்களுக்கு. கோடிச்சோரர்களுக்கு தானே அவங்க இருந்தாங்க. அப்போல்லாம் தினத்தந்தியில் கார்ட்டூன் ஒரு காங்கிரஸ் படத்தை போடுவாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி போடுவாங்கன்னா, கதற்குள்ளே போட்டிருக்கோம், தொந்தியும் தொப்பையுமா ஒருத்தர் ஜிப்பா போட்டுட்டு நிற்பார், அதுதான் காங்கிரஸ்ன்னு அர்த்தம்.
நிலச்சுவாந்தார்களுக்காக பயன்பட்டவங்க. அங்கே இருந்த விவசாயிகளுக்காக பயன்பட்டவங்க வந்து திமுக வந்து எப்படி பெருசாக வந்தாங்க தெரியுமா? சேலத்தில் வந்து கைத்தறி நெசவாளர்கள்லாம் வந்து கைத்தறி படுத்துருச்சு, வியாபாரமே இல்லை, எல்லாம் நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டு சாகிற அளவுக்கு போனாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, தேங்கி கிடந்த கைத்தறி துணிகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு திமுக தெருவாக போய் விற்று அவங்களுக்கு காசு கொடுத்தாங்க, அவங்க விற்று கொடுத்தாங்க. அப்படித்தான் அவங்க உள்ளே வந்தாங்க. அடித்தட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டங்களை வந்து ஆட்சியில் இல்லைனாலும் தன்னுடைய கட்சியை வச்சு இது பண்ணாங்க. அதை தான் அன்றைக்கி அந்த பத்திரிகைகள் எழுதுனாங்க. தெருவாக கூவி விற்று மக்களை காப்பாற்றிய திமுகவுக்கு நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஆதரவு பெருகும் அப்படின்னாங்க. இதெல்லாம் அன்றைக்கி காங்கிரஸ் செய்யலை. காங்கிரஸ்கார மந்திரிகளை நம்ம பார்க்கக்கூட முடியாது. ஒவ்வொரு காரும் எப்படி இருக்கும் தெரியுங்களா? அவங்க மந்திரியாக இருந்தபோது இம்பாலா கார் தான், ஒவ்வொருத்தரும் கிட்ட கூட போக முடியாது, பார்க்கறதுக்கே பயமாக இருக்கும். இவங்க வந்த பிரதானங்களில் நம்ம கோட்டைன்னு ஒன்று இருக்குது, அது கோட்டைக்குள்ளார மந்திரி சபை மந்திரிகள்லாம் இருப்பாங்க, அவங்கள போய் பார்க்கலாங்கிறது திமுக வந்த பிரதாங்க தெரிஞ்சுது. அதுக்கும் கீழே கொண்டு போய் விட்டவர் வந்து எம்ஜிஆர். அதனால் அடித்தட்டு மக்களுடைய கண்ணீரை வந்து தொடச்சதுன்னு எடுத்திங்கன்னா திராவிட இயக்கங்கள் தான் பண்ணிச்சு. அதெல்லாம் இன்றைக்கி இருக்குது. அதெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதனால தான் 60-70 வருஷம் அவங்கள அசைக்க முடியாமல் அப்படியே 67 வந்தவங்க இன்றைக்கி வந்து அவங்க தானே இருக்காங்க. இப்போ மக்களுடைய துயர் துடைக்க திமுக ஆட்சியிலேருந்து அகற்ற எடப்பாடியார் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு ஃப்ரிட்ஜு எல்லா வீட்டுக்கும் 10,000 ரூபாய் வாக்குறுதி கொடுக்குறாரு. நல்லாட்சிக்கு எடப்பாடியே சாட்சிங்கிறாரு. ஃப்ரிட்ஜு நமக்கு தேவைங்களா? கொடுக்குறது எது கொடுக்குறதுன்னு இருக்கு இது இல்லையா? குடிக்க தண்ணி கிடைக்கணும். ஃப்ரிட்ஜ் எதுக்கு உங்களுக்கு? கூலிங்காக குடிக்கிறது. ஏன்னா இன்றைக்கும் நம்ம சொல்கிறோம், நம்ம ஃப்ரிட்ஜை நம்ம சரியாக யூஸ் பண்ணுறது இல்லை. அங்கே வெளிநாடுகளில் எல்லாம் வந்து குளிர் பிரதேசம் தயார் பண்ணி சாப்பாட்டை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சுட்டு போயிடுவாங்க. அதுதான் அந்த மோகன சுந்தரங்கிற பேச்சாளர் அழகாக சொன்னார். நம்ம வந்து சுட சுட சாப்பிடுவோம், அமெரிக்காவில் எல்லாத்தையும் சுட வச்சு சாப்பிடுவான்னார். திங்கக்கிழமை வந்து ஒரு ரேக் இருக்கும், அதில் திங்கக்கிழமைக்கான சாப்பாடு பூரா இருக்கும், அதுலேருந்து எடுத்து சூடாக்கி சாப்பிடணும். அதுக்கு தான் அந்த மைக்ரோ ஓவன் எடுத்து ஹீட் பண்ணி இது. நான்லாம் அமெரிக்காவில் இருக்கும்போது அப்படி தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அமெரிக்காவுடைய டெக்னாலஜி தமிழ்நாடு கொண்டு வராரு. அது அந்த ஃப்ரிட்ஜு கொடுத்துட்றீங்க, அதுக்கு பவர் சப்ளை இருக்கா? வீட்டுக்குள்ளார வைக்கிறதுக்கு இடம் இருக்குதா? அந்த அதில் அந்த அவ்வளோ சில்லுன்னு இருக்கிறத வச்சு எதை வைப்பீங்க? அது உள்ள தயிர் சாதத்தை வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் எதுக்கு? அது எடுபடாதா ஃப்ரிட்ஜுங்கிறது? அது கொடுக்குற பொருளை பார்த்து கொடுக்கணும். அதே அவருக்கு தெரியல. மக்களோட மக்களாக இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க இது கொடுக்குறாங்கன்னா, டிவி கொடுக்குறாங்கன்னு உடனே ஃப்ரிட்ஜு கொடுப்பாங்க. அதாவது இப்போ பொருள் இருக்குதா? ஃப்ரிட்ஜு மத்தியதர குடும்பங்களில் பல வீடுகளில் இப்போ ஃப்ரிட்ஜு கிடையாதுங்க. எத்தனை வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம்? மிடில் கிளாஸில் வறுமையாக இருக்கிறாங்க மக்கள், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்கனால 10,000 ரூபாய் கொடுக்குறேங்கிறல அது ஈடுபாடு இல்லை, வாய்ப்பு இருக்கு இல்லையா? அவங்க கொடுத்துட்டாங்க. திமுக ஆல்ரெடி அது நான் வந்தேன், நீ 2 தடவை இருந்து என்னத்த பண்ண? நீ ஒரு ரெக்கார்டை போய் அதெல்லாம் நீ இதெல்லாம் சொல்லி தான் 10 தடவை தோற்றுருக்க. இப்போ 16வது தோல்விக்கு போயிட்டுருக்க. சார், இப்போ தமிழ்நாடு விசஸ் டெல்லி அப்படின்னு முதலமைச்சர் கொண்டு போகிறார். இந்த தேர்தலில் பிரச்சாரங்களில் முழுமையாக எடப்பாடி பழனிசாமி மீது விமர்சனம் வைத்தாலுமே தமிழ்நாடு விஸ் டெல்லி இதுதான் தேர்தல்னு சொல்லி ஸ்டாலின் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணார். பழனிசாமியவை இதில் யாரும் பார்க்கல, பாஜகவும் திமுகவும் தான் பார்க்குறாங்க. என்டிஏ கூட்டணி திமுக கூட்டணி அப்படி தான் பார்க்குறாங்க. என்டிஏ கூட்டணியில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய அத்தனை பிரிவுகளும் என்டிஏவில் இருக்குது. அப்புறம் விஜய் இருக்கார், அதுதான் என்டிஏ கூட்டணி. திமுக இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம கேள்விப்பட்ட அத்தனை அரசியல் கட்சியும் திமுக கூட தானே கூட்டணி வச்சுருக்காங்க. அதுலேயே தெரியலையா? நம்பிக்கை அவங்க மேலே தான் இருக்குதுங்கிறதுனால தான் அத்தனை பேர் வந்து விழுவுறாங்க. ஜிகே வாசன்லாம் அங்கெல்லாம் இருக்கார். ஜிகே வாசனை விடுங்க, ஒரு உதாரணம் உங்களுக்கு வேறு ஆள் கிடைக்கலையா? நான் அதுக்கு மேலே பேசக்கூடாது, என்ன அவர் என் உறவுக்காரர் நான் சொல்லக்கூடாது. இன்றைக்கூட காலையில் அவரை பற்றி கிண்டல் பண்ணி போடுறாங்க, ஒரு பிளவே வராத ஒரு கட்சி அப்படின்றாங்க. இணைச்சிட்டார், தமிழர் கூட இணைச்சிட்டார்ல கட்சி. அப்படியா? இன்னொருத்தர் இருக்காரு, அப்போ பழக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? சார், இந்த பிரச்சாரங்களில் அந்த
எடப்பாடி மீதான விமர்சனங்கள் இப்போ ஏற்கனவே எடப்பாடி வந்து பிரச்சாரத்தில் சொன்னார், கொரோனா இருந்திருந்தால் ஸ்டாலின் போய் சேர்ந்துருப்பார், கொரோனாவில் திமுக ஆட்சி இருந்தால் ஸ்டாலின் போய் சேர்ந்துருப்பாருன்னு சொல்லி விமர்சனம் வைத்தார். இப்போ கருணாநிதி புகைப்படத்தை வச்சு பிரச்சாரங்களில் ஈடுபடுறாரு. இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த புகைப்படம் சசிகலா அம்மாட்ட காலில் விழுந்து அதெல்லாம் ஆரோக்கியமான அரசியல் இல்லை. காமராஜர் அந்த மாதிரி தாங்க பேசினார். தோற்று போடுவோம் தெரிஞ்ச போது தன்னறியாமல் பேச ஆரம்பித்தார். நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன்னார். ராஜாஜி பதில் சொன்னார், படுப்பது நிச்சயம், ஜெயிப்பது கஷ்டம்னார். அதுதான் நடந்தது. அண்ணா வந்து காஞ்சிபுரத்தை தோற்று போயிடுவான்னு தெரிஞ்சு போச்சுங்க. அவ்வளோ கண்ணியமிக்க ஒரு பேச்சாளர், அவ்வளோ கண்ணியமிக்க ஒரு அரசியல்வாதி. அதை ஏற்று நின்ற நடேஷ் முதலியார் வந்து கண்ணாபண்ணான்னு பேசிக்கிட்டார். நடேச முதலியார் சாணி, நான் சந்தனம்லாம் பேசுகிறார். தோல்வி பயத்தில் அவரே தடுமாறிட்டாருனாக்கா பழனிசாமியில் அப்படி கொரோனாவில் செத்து போனாக்கா இந்த அரசியலாது. திமுக ஆட்சி இருந்திருந்தால் போயிருப்பாருங்கிறார் அவர். நல்ல நல்ல காலம் திமுக ஆட்சியில் இல்லைன்னாலும் அவங்க பல வகையில் காப்பாற்றிட்டாங்க. விவேக் போயிட்டார், மயில்சாமி போனார், வசந்த் போனார், யார் போகலை. ஒரு தடுப்பூசி ஒன்று போட்டால் அது பத்தாது, ரெண்டாவது போட்டால் அதுவும் பத்தாது, பூஸ்டர் டோஸ் போட்டால் அதுவும் பத்தாது. கடைசியில் செத்தவன் செத்துக்கிட்டு தான் இருந்தாங்க, போனவன் போயிட்டு தான் இருந்தாங்க. நீ என்ன தடுத்த? இந்த நோயை தடுக்கிறதுக்கு எங்கே போய் நிற்கிற? அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிற. அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு நோய் தடுப்புக்கு என்ன சம்பந்தம்? அதிமுக இருந்ததுனால தான் ஸ்டாலின் அவர்களோட உயிரை பாதுகாத்துருக்கோங்கிறாரு. அன்னைக்கு மக்களாக தப்பிச்சுக்கிட்டாங்க. பழனிசாமி இருந்து நம்ம தப்பிச்சுக்கிட்டோம், அவ்வளோதான் அது நடந்தது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு புகைப்படத்தை வச்சுக்கிட்டு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். தேவையில்லாத அரசியல். என்னை பொறுத்தவரை அதை நான் லைக் பண்ணல. யாருக்காலே அது எப்பாவது உளுந்து தான் ஆகணும். அப்புறம் அந்த காரியம் ஆகிறவர்களும் காலை பிடி காரியம் பிடிச்சவொடனே கழுத்தை பிடிங்கிறதா நம்ம ஒரு படம் முடியும். அதை தான் அவரும் பண்ணார். எப்போவுமே ஏறின ஏணியை எட்டி உதைக்கணுங்க. வெற்றி அந்த இலக்கை அடைஞ்சிட்டோன்னா முதல் வேலை நம்ம செய்ய வேண்டியது வந்து நம்மளை எந்த ஏணி ஏற்றுச்சோ அந்த ஏணியை இறக்கட்டும், உழைச்சி தள்ளிடணும். இல்லாட்டி போனால் அடுத்த ஆள் ஏறி வந்துடுவான். அதுதான் அரசியல். இப்போது இந்திரா காந்தி தோற்று போனாங்க. உடனே கர்நாடகாவில் சீஃப் மினிஸ்டராக இருந்தார் வீரேந்திர பட்டேல். அவர் வந்து ஒரு பார்லிமெண்ட் தொகுதியை ராஜினாமா பண்ண வச்சு இடைத்தேர்தல் கொண்டு வந்து அந்த அம்மா அங்கே நிற்க வச்சு ஜெயிக்க வச்சார். ஜெயித்த உடனே இந்திரா காந்தி பண்ண முதல் வேலை என்ன தெரியுமில்ல? வீரேந்திர பட்டேல் வந்து முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினது தான். என்னையே நீ கொண்டு வந்துட்டேன்னாக்க நீ அடுத்த ஆளை ஏன் கொண்டு வர மாட்டேன்? அதுதான் அரசியல். இப்போ அடுத்த வாரம் வாக்குப்பதிவு, என்டிஏ கூட்டணி இருக்குது. இது வரைக்கும் மோடியும் சரி அமித்ஷாவும் சரி இன்னும் பிரச்சாரம் பண்ண வரல, ரோட் ஷோ பண்ண வரல. கடந்த முறை தேர்தலெலாம் வந்தாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க, ரோட் ஷோலாம் டின்னர்களெல்லாம் பண்ணார் மோடி அவர்கள். இந்த முறை வரவே இல்லையே, எப்படி சார் பார்க்குறீங்க? அதுதான் ஆபத்து. எங்கேயோ பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். வந்தால் ஓட்டு விழாதுன்னு அது ஒன்று. அது வேற ஒரு பக்கம். எங்கேயோ பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதை நம்ம ஜாக்கிரதையாக பார்க்கணும். அவங்க வந்து மக்களுடைய ஓட்டை நம்பிக்கிட்டு அவங்க ஒன்றும் எலெக்ஷன் இல்லையா? எலெக்ஷன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாருங்க, அமித்ஷா இங்கே வந்து பூத் ஏஜென்ட் எல்லாம் பார்த்து பேசிக்கிட்டு இருப்பார். இல்லை, அடுத்த வாரம் எலெக்ஷன் இன்னும் வரவே இல்லை. வந்துடுவார். வந்து கரெக்டாக வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த இடத்துல இப்படி ஓட்டை மாற்று, இந்த இடத்துல இதை மாற்று, அந்த இடத்துல அதை மாற்று அப்படின்னு சொல்லிட்டு போவார். பிரச்சாரத்தை பண்ண மாட்டாங்களே, ஏன்னா கடந்த முறை பிரச்சாரம் பண்ணி எடுப்படலை, நம்ம வந்தால் ஓட்டு போட மாட்டாங்க. என்ன தப்பு சொல்லி பிரச்சாரம் பண்ணுவீங்க? ஹிந்தியை கொண்டு வருவேன்னுவீங்களா? தமிழ்நாட்டுக்கு நெல்லுக்கு இது காசு கொடுக்க மாட்டேன் அந்த அம்மா சொல்லிட்டு போகுது, தைரியமாக சொல்லிவிட்டு சுற்றுது. ஏன்னா என்ன பண்ணுவீங்க? அதான் ஸ்டாலின் வந்து அரசியலாக்குறாரு. எங்கள் அண்ணனுக்கு அதிமுக இருந்தபோது பதவி போச்சு. ஜெயலலிதா பதவி நீக்கி விட்ட, பதவியிலேருந்து ரிமூவ் பண்ணாங்க. என்ன தெரியல பண்ணாங்கன்னா, உணவு அமைச்சர் இவர் இந்த முறை தீபாவளிக்கு அரிசி வந்து சப்ளை கொஞ்சம் தகராறு அடிக்கும்ட்டார். உண்மையான நிலைமை அது வேறு. நீங்கள் என்ன சொல்லணும்? அரிசி தட்டுப்பாடு இருந்தாலும் அரசாங்கம் சமாளித்து கொடுக்கும்னு தான் நீங்கள் சொல்லணும். அதுதான் மந்திரியோட வேலை. அதை விட்டுட்டு தட்டுப்பாடு இருப்பதால் தீபாவளிக்கு அரிசி கிடைப்பது கொஞ்சம் கஷ்டம்னு பேசினார். அந்த பக்கம் வச்சுக்கிட்டு உடனே பதவியிலேருந்து எடுத்துருச்சு. கட்சி காட்டி கொடுத்த மாதிரி இல்லை. அது ஒரு அரசியல்வாதி ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கும். என்ன இப்போ நான் டாக்டர், நான் என்ன சொல்கிறேன்? பேஷண்ட்டை கொண்டு வர்றீங்க, இன்னும் ஒரு நிமிஷத்தில் செத்து போகிறான், அந்த அளவில் இருக்கும்.
எல்லாம் ஓன்னு கத்திட்டு வாங்க, பயப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம், எல்லாம் நான் இது ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி அப்போ வந்து டாக்டர் என்னமோ பண்ணுறாரு, பொழைச்சாலும் பொழைப்பாங்கிற நம்பிக்கை வரும். நம்பிக்கை கொடுக்குறது தாங்க, அதுதான் டாக்டர், அதுதான் அரசியல்வாதி. இப்போ வந்து மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா சில சிற்பங்கள்லாம் காமனாக இருக்கும். கடுமையான மழை பெய்யும் போது கோவர்தனகிரியை தூக்கி வச்சுக்கிட்டு அந்த மலைக்கு அந்த மலைக்கு கீழே மக்களை எல்லாம் காப்பாற்றின மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது. அப்புறம் வந்து அர்ஜுனன் தபஸ், கடுமையான தவம் இருந்து ஒரு ஆயுதங்களை வாங்குற மாதிரி. மகிஷாசுர மர்தினி, அந்த மகிஷனுங்கிற இவனை அசுரனை கொள்கிற மாதிரியான சிற்பம். எதனால் தெரியுங்களா? புலிகேசி படம் எடுத்துகிட்டு வர போகிறான். அந்த நேரத்தில் கேட்குறாங்க, பயப்படாது, எப்படி மகிஷாசுர மர்தினி வந்து மகிஷனை கொண்டு காப்பாற்றினாலோ, எப்படி கோவர்தனகிரியை வந்து தூக்கி வச்சு மக்களை எல்லாம் காப்பாற்றினாலோ, அது மாதிரி உன்னை நான் காப்பாற்றுவேங்கிறதுக்காக செதுக்கின சிற்பங்கள் தான் அத்தனை. நம்பிக்கை கொடுத்தாங்க. அவன் அவ்வளோ தூரத்துக்கு உள்ளே வந்த புலிகேசி மகேந்திர பல்லவனை தோக்கடிக்கிற நிலைமைக்கு போனபோது ஒரு ராஜதந்திரமாக பேசி திருப்பி அமுச்சு விட்டான். அப்படி தாங்க அரசியல், அதுதாங்க ராஜாவுடைய வேலை. ஒரு ஆபத்தான நேரத்தில் தைரியமாக இருங்க, நான் இருந்து பார்த்துக்கிறேங்கிறதுக்காக தான் உங்களை ராஜாவை வச்சுருக்குறோம். அவ்வளோதான். அது இதுதான் பேசிக் அரசியல், இவ்வளோ தான். அந்த நம்பிக்கை கொடுக்குறவன் தான் ஜெயிப்பான், அவ்வளோதான். நன்றி சார், நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அவருடைய நேரத்துக்கு எனக்கு நன்றி சார்.